9வது என்சிஆர்டி பாட புத்தகத்துல பண்டைய அறிஞர்கள் பலருடைய வேலைகள், அவர்களுடைய அந்த புகழ் பாடக்கூடியது, அவர்கள் சாதித்தது, இதையெல்லாம் ஒரு பாட புத்தகத்துல கொண்டு வந்திருக்காங்க. 9th கிளாஸ் ஸ்டாண்டர்ட் புக்ல இது வந்திருக்கு. என்சிஆர்டி மிகப்பெரிய வேலையை பார்த்திருக்கிறதாக பல்வேறு அறிஞர்கள் பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த உடனேயே செய்திருக்க வேண்டிய ஒரு வேலை. நம் நாட்டினுடைய பெருமையை நாம் யார் என்று உணர வைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இப்போதுதான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு வந்திருக்கிறது. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் சொல்லுவாங்க, பெட்டர் லேட் தேன் நெவர். அதனால வராமல் இருந்ததுக்கு இப்போ வந்திருக்கு, அதுக்கு சந்தோஷப்படும். பாரதியார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், ரொம்ப லென்த்தி இந்த பாட்டு. கம்பன் என்று ஒரு மானுடன் வாழ்ந்ததும், அதுல வரிசையா சொல்லிட்டே வருவார். பாஸ்கரன், மாட்சி, இதெல்லாம் சொல்லுவார். இப்போ என்சிஆர்டி என்ன சொன்னதோ அது அத்தனை சொல்லியிருப்பார். இப்படிப்பட்ட எங்களுடைய நாட்டினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளாமல் ஒரு மெக்கால எஜுகேஷன் போய் படிச்சு நீ முட்டாள், உன் பாட்டன் முட்டாள், உன் தாத்தா முட்டாள், உன் பரம்பரை முட்டாள் சொல்லக்கூடிய கல்வியினையே படிக்கிறாய் என்று கடைசியை கேட்டிருப்பார். ஆகவே பாரதியாருடைய அந்த பொறுமலுக்கு இப்பதான் பதில் கிடைத்திருக்கிறது. எத்தனை வருஷம் அவர் 1920, 1910, 15 அந்த சமயத்தில் 100 ஆண்டு கழித்து இப்பதான் வந்திருக்கிறது. அதனால ஒரு வகையில பாராட்டுற. இதுல அவங்க குறிப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா, போதாயனத்தை பற்றி சொல்லியிருக்காரு. போதாயனம் என்பவர், போதாயனர் தான் முதல்ல இப்ப நாம சொல்லக்கூடிய பித்தாகர சீரத்துக்கு முன்னோடி. அப்ப உண்மையிலே போதாயன சூத்திரம் தான் அதுக்கு பெயர். ஆனா இப்ப நாம என்ன பண்றோம், பித்தாகர சீரம் படிக்கிறோம். அதே போல பல விஷயங்கள். பிரம்மகுப்தா முதல்ல 0 என்கின்ற பிளேஸ் ஹோல்டர். இப்ப 100 போட்டோம்னா 100வது ஸ்தானத்துல 1 இருக்கு, மிச்சம் 10வது ஸ்தானத்துல மற்ற இடங்கள்ல 1வது ஸ்தானத்துல 0 இருக்கு. அப்ப there is no value. அப்ப சூன்யம் என்பதற்கு ஒரு மதிப்பு அதுக்கு 0ன்னு கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த 0வை கண்டுபிடித்தே பிரம்மகுப்தர் தான். அதனாலதான் மிகப்பெரிய எண்களை எழுத முடிகிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஸ்கூல் படிக்கிற குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை போயிட்டு 15 என்ன சொன்ன என்ன பண்ணுவாங்க, 10 விரல் நீட்டு காலில் 5 விரல எண்ணுவாங்க. 20 என்ன பண்ணுவாங்க, 2 கால் விரல எண்ணுவாங்க. 21 எப்படி எண்ணுவாங்க? என்ன முடியாது இல்லையா? அப்ப இந்த ரோமன் லெட்டர்ஸ்னு படிப்போம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது. இன்னும் நம்ம ஒரு ஊர்ல இருக்கு. 1னா இப்படி 1, 2, 3, 4 கிடையாது. அப்ப 5க்கு முன்னாடி 1 போட்டீங்கன்னா 4, 5க்கு அப்புறம் 1 போட்டீங்கன்னா 6, 10, 20னா 2x, 30னா 3x, 40னா 4x, 50க்கு ஒரு நம்பர் வரும், எல்னு நினைக்கிறேன். இப்ப ஞாபகம் போய் பாருங்க, இது ஒரு நம்பர் இருக்கும். அப்ப அதிகபட்ச நம்பரே பார்த்தீங்கன்னா 100க்கு மேல கிடையாது. அப்புறம் 1000 நம்பர் எது என்ன பண்ணணும், 4, 10, 100 அந்த எல் ஏதோ அந்த சிம்பிள் 10 ரூபா போடணும். அப்ப பெரிய நம்பர் பாசிபிளே கிடையாது. இதான் ரோமன் நம்பர். நாம் அது இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு துரதிருஷ்டம். ஆனால் மிக பெரிய நம்பர்கள்லாம் கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமே அதை வச்சு கால்குலேஷன் போட்டது, அதுக்கு நேமிங் கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டில் இருக்கு. அது மேக்ரோ லெவல், சின்ன லெவல்லையும் இருக்கு, மைக்ரோ லெவல்ல இருக்கு, மேக்ரோ லெவல்ல இருக்கு. நாம பார்த்தோம், கோடி போல 100 மடங்கு கோடி, அதே போல் 100 மடங்கு கோடி, அதே போல் 100 மடங்கு கோடி, அதே போல 1000 மடங்கு 1000 கோடி. அது கூட நேம் கொடுத்துருக்காங்க. நான் நம்ம புரியத்துக்காக சொல்றேன். அது வரைக்கும் உள்ள நம்பர்களுக்கு நேமிங் கொடுத்தக்கூடிய வழக்கம் நாட்டில் இருந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இதெல்லாம் எப்ப இந்த ரோமன் 40, 50க்கு விரல வச்சு மேல தெரியாம முயற்சிட்டு இருந்த காலத்துல இத்தனை நடந்திருக்கிறது. அப்ப அந்த பெருமை நமக்கு தெரியணும் இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்ல் சகன், CARLSAGON, அவர் பெரிய காஸ்மாலஜிஸ்ட். இன்னைக்குள்ள இந்த பிசிக்ஸ்ல இந்த இன்னைக்கு வரக்கூடிய பெரிய ஒரு தியரிஸ் எல்லாம் அவர் சொன்னவர். இந்த காஸ்மாலஜி எப்படி இந்த பிரபஞ்சம் உருவானது என்பதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன பிறகு நமக்கு தெரியுது, அதுக்கு முன்னால் நமக்கு தெரியல. இந்த அண்டத்துல பூமி எத்தனை வருஷம் ஆச்சு தோன்றி? எத்தனையோ வருஷம். பூமி உயிர்கள் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு? அது ஒரு கேலண்டர். நம்ம இன்னைக்குள்ள 2026க்குள்ள அதை தாண்டி வெளியில போறோம். முதல்ல எத்தனை மனிதன் எப்ப தோன்றினான்? முதல்ல உயிர் எப்ப தோன்றியது? முதல்ல உயிர் தோன்றக்கூடிய அளவுக்கு பூமி எப்ப தோன்றியது? அப்ப சூரிய குடும்பம் எப்ப தோன்றியது? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேலண்டர் கணக்கு இருக்கும் இல்லையா?
அந்த கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூரிய குடும்பத்தில் கூடிய பல நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து வெடிச்சு சிதறதுன்னு சொல்றாங்க. அதான் பிக் பேங் தியரி வந்ததுன்னு. அது எப்போ வந்தது? அப்ப இந்த கேலண்டரை எப்படி கனெக்ட் பண்றது? அப்படி கனெக்ட் பண்ணா அப்படிப்பட்ட அதுக்கு வந்து காஸ்மிக் கேலண்டர் வச்சிருக்காங்க. அந்த காஸ்மிக் கேலண்டர் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் புழக்கத்தில் இன்னும் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. இட் இஸ் எ கண்டினியூயிங் ட்ரெடிஷன் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். அது என்ன காஸ்மிக் கேலண்டர் கேட்குறீங்களா? சங்கல்பம் பண்ணும்போது பண்றோம் இல்லையா, என்ன கல்பம், என்ன மன்வந்திரம், என்ன யுகம், வைவஸ்வத மன்வந்திரே கலியுகே பிரதமே பாதே சொல்றோம் இல்லையா. அந்த சங்கல்ப மந்திரம் என்று நாம சொல்லக்கூடியது ஒரு காஸ்மிக் கேலண்டர். சொல்றது யாரா? கால் செகண்ட். அதுல சொல்லக்கூடிய மன்வந்திரம் வந்து ஒரு காலக்கணக்கு, கல்பம் என்பது ஸ்வேதவராக கல்பம், ஒரு காலக்கணக்கு. அதெல்லாம் இந்த காஸ்மாலஜியில் வரக்கூடிய தியரி ஆஃப் அந்த எவல்யூஷன், அதை பற்றிய ஒரு பெரிய காலக்கணக்கை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாவே கண்டுபிடித்து இதையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அது என்ன, ஒரு சாதாரண ஒண்ணுமே தெரியாத ஒரு புரோகிதர் சொல்லுவார், அவருக்கு தெரியாத வேற விஷயம். இட்ஸ் கண்டினியூங் ட்ரெடிஷன். இதான் முடிய சயின்ஸ். அப்ப ஆரியபட்டா அதுல இந்த நீங்க இதுல வந்திருக்க ஆரியபட்டா பையுடைய வேல்யூ கண்டுபிடித்தார், துல்லியமா கண்டுபிடிச்சிருக்காரு. நம்முடைய ஒரு பெரிய ஒரு சாதனைகள் மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க ஒரு பில்லர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்லர் பீம் கட்டி அது மேல கட்டடம் எழுப்புறாங்க. சாதாரணமா பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அது மாதிரி நிறைய பீம் போட்டு பெரிய ஒரு 3 அடுக்கு மாடி 4 அடுக்கு மாடி கட்டுறாங்க. அந்த பீம் வந்து தரையோட சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல மிதந்தா அந்த கட்டடம் உழுவும் அவ்வளவுதான். இந்த மாதிரி கட்ட முடியுமா? முடியாதுங்கிறீங்க. அப்படி ஒரு கட்டடம் இருக்கு, ஒரு தூண் இருக்கு, அந்த தூண் தரையில படாமல் இருக்கிறது. அதுக்கு மேல வந்து கல்லால் ஆகிய இன்னொரு மேலே பரப்பு அது மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ரூஃப் இருக்கு. அது பெரிய உலக விஷயம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு, நமக்கே தெரியாது. நீங்க வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்துல லீபாக்ஷி என்கின்ற ஒரு இடம், லீபாக்ஷி லீ பக்ஷி, லே பக்ஷி என்று தெலுங்கு வார்த்தை. ஜடாயு மரணம் அடைந்த இடம் லே பக்ஷி, அது தெலுங்குல மருவி லீபாக்ஷி என்று சொல்லுவார். லீபாக்ஷி என்கின்ற இடத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் 64 கல் தூண் இருக்கு. அதுக்கு மேல அந்த கோயிலுடைய விதானம், அது மேலே கல்லு தான். கீழே எதுவுமே கீழே வந்து தூண் இருக்கும். நீங்க ஒரு துணியா அந்த ஒவ்வொரு தூண் கழி 64 தூண் கழி கீழே அப்படி எச்சி வீத்தா அந்த பக்கம் வரும். எப்படி வரும்? எப்படி இருக்கு? இப்படிப்பட்ட பல சாதனைகள் நம்முடைய நாட்டில் நம்முடைய முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஜெனீவா அங்க வந்து சிஇஆர் என்று சொல்லக்கூடிய இந்த அணுக்கருக்களை வேகமாக பூமி கடியில் இங்க ஆரம்பிக்க போறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் அதே போல அணுத்துகள்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது மோடி அவர்கள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வைகோ வழக்கம் போல ஈர்த்திருக்கார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் முன்பாக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. சிஇஆர் என்ற அதுக்கு பேரு. பூமிக்கு அடியில வந்து ஒரு பெரிய வேகத்துல நியூட்ரான் எலக்ட்ரான்ல மோத விட்டு அந்த அணுக்கரு பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு இருக்கு. உலகம் முழுக்க அதுல ஆராய்ச்சி பண்ண கூட கிட்டத்தட்ட 30-40 பேர் அங்கேயே உட்காந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்களுடைய அலைடு சயின்டிஸ்ட் உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, தங்களுக்கு மத்தியில வந்து ஒரு பொதுவான ஒரு முறையில கருத்து பரிமாற்றம் செய்வதற்காக ஒரு மொழியை கண்டுபிடிக்கிறார்கள். அதுதான் HTML. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய WWWக்கான ஆதாரமே அங்க இருந்தா வந்தது. அந்த சிஆர் என்ன பண்றாங்கன்னா, இந்த அணுக்களை பிளக்கும் போது அந்த அணுடைய நடமாட்டத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. இதுக்கு ஒரு லோகோ வேணும். இப்ப நீங்க ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சவங்களேன், எழுத்து ஒண்ணு பேனா மாதிரி போடுவீங்க, அந்த சிம்பிள். அப்ப அது அணுக்களுடைய நடனத்தை, அந்த நடனத்தை பிரதிபலிக்கிற ஒரு சிம்பிள் வேணும் என்று சொல்லி அங்க ஒரு அது சிம்பாலிக்கா ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சிருக்காங்க. நடராஜர் சிலை ஜெனீவால. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. பிளாஸ்டிக் சர்ஜரி முதல்ல பண்ணது சுஷ்ருதர். முதல்ல வயர்லெஸ் கண்டுபிடிச்சு மார்க்கோனி இல்ல, ஜெகதீஷ் சந்திர போஸ். இப்படி பல பெருமைகள் நம்ம சொந்தக்காரங்கள். கடைசியா ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம கம்ப்யூட்டர் எதை எடுத்தாலும் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது இல்லைங்களா? அந்த கம்ப்யூட்டர் எப்படி இயங்குதுன்னா, நம்ம 10 1 3 1 10 100 1000 அப்படியே 10 அடிப்படையில நம்ம எண்களை கணக்கிடுறோம். கம்ப்யூட்டருக்கு 10 என்ன தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச 2 தான். ஒரு சர்க்கியூட் வழியா கரண்ட் வந்துச்சுன்னா 1, கரண்ட் வராச்சுன்னா 0. அப்ப தெரிஞ்ச என்ன? 0 1. அப்ப 0 1 அடிப்படையாக வைத்து ஒரு கணக்கு முறை நீ கொண்டு வந்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டரால் அதை புரிஞ்சிக்க முடியும். இது எப்ப சொல்றாங்க? இப்பதான்
நான் சொல்றது என்ன, ஒரு 60 ஆண்டுகள் முன்பு 0-1 அடிப்படையாக வைத்து வந்து அந்த சிப்ஸ் எல்லாம் வச்சு அண்டு ஆர் நாட் எல்லா கேட்டும் இல்லை 0-1 வச்சு தான் பண்றாங்க. அந்த லாஜிக்கலாக கிரியேட் பண்ணி கம்ப்யூட்டர் வருது. அதுக்கான கணக்கு முறை யார் கொண்டு வந்தது, யார் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிங்களா என்கின்ற நம்ம நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் பைனரி நம்பர் சொல்லியிருக்கார். பாருங்க, இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் யாருக்கா தெரியுமா? இன்றைக்கு இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். நிறைய நான் இதை பத்தி சொன்னோம்னா கிட்டத்தட்ட அதே 1 மணி நேரத்துக்கு மேல சொல்ல முடியும், அவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க செஸ்ல பாத்தீங்கன்னா 64 போர்டு இருக்கு இல்லையா, 64 கட்டங்கள் இருக்கு. அதுல நைட், அதாவது ஒரு குதிரை, ஒரு வீரன், குதிரை நைட்ஸ் டூர் என்று ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, ஒரு குதிரை வந்து இப்படி எப்படி வேணா போகும் இல்லையா, 3 எப்படி வேணா போக முடியும். அதுல ஒரு கட்டத்துல ஒரு குதிரை ஆரம்பிச்சு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுது, அங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு வருது, அங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்படி 64 கட்டமும் போனோம். என்ன கண்டிஷன்னா, ஒரு முறை போன கட்டத்துக்கு இன்னொரு முறை வரக்கூடாது. அப்படி வராமல் 64 கட்டத்துக்கு போகணும்னா அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், இப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து வருது. எப்பனா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 இல்லை இப்பதான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக கணக்கு மேதைகள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு யோசனை பண்ணி பல பேர் உட்காந்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியல. அப்ப 64 வேண்டாம் சொல்லிட்டு 8x8 வச்சு பெரிய பெரிய நூற்றுக்கணக்கான அறிஞர்கள்லாம் சேர்ந்து அந்த ஒரு 4 நாள் 8 மட்டும் இருக்கிற மாதிரி, 64க்கு போயெல்லாம் 8 மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயருக்கு வந்து அந்த குதிரை மூவ்மெண்ட்டுக்கான அல்காரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அல்காரதம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? இந்த அல்காரதத்தை நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வேதாந்த தேசிகர்னு பேரு, வேதாந்த நிகமாந்த தேசிகர்னு பேர். அவரு 64 கட்டத்துக்கு பண்ணியிருக்கார். அது என்னன்னா, ஒரு நாள் நைட்டு உட்காந்து எழுதுறார், பாதுகா ரகசியம் அப்படி புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகத்தை எழுதி வரும்போது கடைசி ஸ்லோகத்தை, முந்தின ஸ்லோகத்துல இந்த இதை சொல்றார். அதான் அந்த முக்கியமான கீ பாயிண்ட். அதுதான் அந்த கீ பாயிண்ட்ல வேர்டு எப்படின்னா ஜம்பிளாகி இருக்கும். ஒண்ணுக்கு அப்புறம் இந்த வேர்டு படிச்சுட்டு இங்க வந்து இப்படி வரணும். அப்பதான் அதோட உண்மையான பொருள் தெரியும். அப்படி அந்த ஜம்பிளிங் வரக்கூடிய அந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னா, இந்த குதிரையுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றபடிதான் அது இருக்கு. இது வந்து தேசிகர் ஒரு நாள் நைட்ல எழுதினா 1000 ஸ்லோகத்துல 1000 ஸ்லோகம் எழுதுறாரு ஒரே நாள் நைட்ல. அதுல 999 ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். இப்ப இதை எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர்ல வந்து இந்த அல்காரிதம் எல்லாம் போட்டு எல்லாம் வந்து இந்த சிமுலேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஒரு ப்ராசஸ் திருப்பி வந்து லூப் மாதிரி போட்டு கண்டுபிடித்து இப்ப அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ஒண்ணுமே இல்லாம தேசிகர் கண்டுபிடிச்சிருக்கிறார். பாதுகா ரகசியத்தில் இருக்கு. இதோட என்ன ஒரு அதிசயம்னா, இந்த புக்கை கொண்டு போய் அந்த எழுதினதை கொண்டு போய் ஒரு அரசர்கிட்ட கொடுக்குறார். அதை டீகோட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அரசன் புக் சேல படிக்க முடியும். அந்த அரசன் படித்து விட்டு அதுக்கு பதில் சொல்றான் தேசிகர்கிட்ட. அப்ப இந்த அளவுக்கு பெரிய பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸ் நம்ம நாட்டில் சர்வசாதாரணமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கூட நம்ம யாருக்கும் தெரியாது. ஆகவே அப்படி தெரியப்படுத்துவதற்கான ஒரு நல்ல முயற்சியை நம்முடைய அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. நம்ம பத்தி ஒரு பெருமிதம் எப்போ வருதோ அப்பதான் நம்ம முன்னேற முடியும். அதனால நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.